வணக்கம் மதிப்புக்குரிய தமிழ் மக்களே, இன்றைக்கி வந்து படத்தோட அப்டேட் பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டக் லைஃப் படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். படத்தோட அப்டேட்னு சொல்ல முடியாது, படத்தை பற்றி பேச போகிறோன்னு தான் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் அண்ட் கமல் சார் நடிக்கின்ற படத்தில் ஜூன் 5 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இது நம்ம சிம்பு ஃபேன்ஸ்களுக்காண்டி ஒரு என்ன சொல்கிறது, தீபாவளி, பொங்கல் இருக்கிற எல்லா ஃபெஸ்டிவலும் ஒரே நாளில் வந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த மாதிரி இருக்கும் இது சிம்பு ஃபேன்ஸுங்களுக்கு. அண்டு கமல் சார் ஃபேன்ஸுங்கள், சிம்பு ஃபேன்ஸுங்களும் ரொம்ப வெயிட் பண்ணுற ஒரு படம் தான் இந்த படம்னு சொல்லலாம். எப்படா ஜூன் 5 வரும்னு. அண்ட் ஜூன் 5 அப்படியே தேட்ரு அப்படியே ஃபெஸ்டிவலாக தான் இருக்க போது பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த படம் சிம்பு ஃபேன்ஸுங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான படம் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் கமல் சார் இருக்கார். கமல் சார் சிம்பு சாரோட காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அந்த இதை தான் பார்க்கணும். அண்டு சிம்பு சாரோட நடிப்பு எப்படி இருக்க போகுது, மணிரத்னம் டைரக்ஷன், ரொம்ப வருஷம் கழித்து கமல் சாரோட இணைஞ்சு நடிக்கிறாரு. அண்டு மணிரத்னம் சாரோட செகண்ட் படம்னு சொல்லலாம் சிம்பு சாருக்கு இது. அண்ட் இசைக்கோயில் ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக்கும் இல்லை சூப்பராக இருக்க போது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த பார்த்திங்கன்னா அந்த பாட்டை வந்து கமல் சாரே எழுதியிருக்காராம். அண்ட் செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில, எப்போ வரப்போகுதுன்னா ரிலீஸ் டேட் ஒன்றும் சொல்லலை. அண்ட் சிம்பு சாரோட வாய்ஸில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா படத்தில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது சிம்பு ஃபேன்ஸுங்க அதை எடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் சிம்பு ஃபேனில் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். டக் லைஃப் படத்தில் சிம்பு சாரோட வாய்ஸில் ஏதாவது பாட்டு இருக்குமான்னு. அண்ட் நீங்கள் இதுக்கு வெயிட் பண்ணுறீங்க இந்த படத்தில் பார்க்குறக்காண்டி. அண்ட் சிம்பு ஃபேன்ஸுங்க எவ்வளோ வெறித்தனமாக இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நினைக்கிற மாதிரி இந்த படத்தில் சிம்பு சாரோட வாய்ஸில் பாட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தில் அசோக் செல்வன் இருக்கார். அசோக் செல்வனோட கேரக்டர் என்ன இருக்க போகுது, சிம்பு சாருக்கும் கமல் சாருக்கும் என்ன கேரக்டர், அண்ட் கமல் சாருக்கு சிம்பு சார் யார், பையனா இல்லை பாடி கார்ட்டா என்ன, அதெல்லாம் பார்க்கும்போது யோசிக்கும் போது படத்தோட ட்ரெய்லர் இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது டீசர் இந்த மாதிரி பாட்டெலாம் ஆகும்போது இன்னும் ஆர்வமாக இருக்குது. படம் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ அந்த சீன்ஸ்லாம் படம் பார்ப்போம். அதில் கமல் சாருக்கு சிம்பு என்ன வேணும், என்ன கேரக்டர், எப்படி படம். அண்ட் கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி தான் சொன்னாங்க. கேங்ஸ்டர் ஸ்டோரியாக தான் இருக்கும் இது கண்டிப்பாக. கேங்ஸ்டர் அண்ட் சினிமா சொல்கிறேன். கேங்ஸ்டர் அண்ட் இந்த என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ட்ராமா படமாக தான் இருக்கும் இது. அதனால் இமோஷ்னல் இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் உள்ள ஒரு படமாக தான் இது இருக்கும். துல்கர் சல்மான் சார் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிம்பு சாரோட கேரக்டர் நடிச்சிருக்கிறாராம். அதுக்கப்புறம் அவர் கால் செட் கிடைக்காமல் இருக்கும், ஏதோ பிரச்சனைனால அவர் விட்டு போனதுனால அதுக்கப்புறம் சிம்பு சாரை வச்சு எடுத்தார் மணிரத்னம் சார் அந்த சீன்ஸு அந்த கேரக்டருக்கு. அடுத்து நம்மலாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறோம் இந்த படத்துக்காண்டி. நம்ம வெயிட் பண்ணுற மாதிரியே அந்த படம் வந்து ஒரு சூப்பரான படமாக தான் இருக்க போது. நம்ம வெறித்தனமாக வெயிட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் படத்தை பார்க்கும்போது வெறித்தனமாக படத்தை பார்ப்போம்னு இப்போயே புரியுது. அண்ட் நம்ம பழைய சிம்பு சார், நம்ம பழைய எஸ்டிஆர், நம்ம தலைவன் பழைய லுக்கில் பார்க்கும்போது இன்னமும் கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷனாக கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்க. படத்தை பற்றி அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் அப்டேட்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லியிருப்பேன், அப்டேட் இல்லை படத்தை பற்றி பேச போகிறோன்னு. அண்ட் சிம்பு ஃபேன்ஸ்களுக்காண்டி இந்த வீடியோ. அண்ட் சிம்பு ஃபேன்ஸுங்களுக்கு தெரியும், சிம்பு ஃபேன்ஸுங்களுக்காண்டி இது ஒரு சிம்புக்காண்டி ஒரு ஸ்பெஷலான படம்னு சொல்லலாம். சிம்பு ஃபேன்ஸுங்களுக்காண்டியும் இந்த படம் ஒரு முக்கியத்துவமான ஒரு படம்னு சொல்லலாம். அண்ட் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழ் படத்தோட அப்டேட் தெரிஞ்சிருக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.